ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 60. இன்னைக்கு இந்த பதிவில் நாமதாரகனோட முன்னோரான சாயம் தேவன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாயம் தேவன் நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட மிகப்பெரிய ஒரு பக்தனாக சீடனாக இருந்தார். அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி சுவாமியை சென்றடைந்தார், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நாமதாரகன் சித்த முனிவர்கிட்ட கைகளை கட்டி கொண்டு அடக்கத்தோடு கேட்குறாரு. சித்த முனிவர்கிட்ட, ஐயா, என் முன்னோரான சாயம் தேவன் பக்தியுடன் ஸ்ரீ குருவை சேவித்தார் என்று அறிந்தேன். அவர் எப்படி சுவாமிக்கு சீடராய் சேவித்தார் என்றும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. சற்று கூறுங்கள் ஐயான்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு சித்த முனிவர் சொல்கிறாரு, முன்பு ஸ்ரீ குரு தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசர சேத்திரத்திற்கு வந்த பொழுது அவரை பக்தியுடன் பூஜை செய்து அவரின் அன்புக்கு பாத்திரமானவன் தான் சாயம் தேவன். பிறகு ஸ்ரீ குரு அங்கிருந்து புறப்பட்டு பல சேஸ்திரங்களை பாவனம் செய்து தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு இந்த கந்தர்வ நகரத்திற்கு வந்தார். பிறகு அவரின் பெருமை நாலா பக்கமும் சென்றடைய அதை அறிந்து ஸ்ரீ குருவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் சாயம் தேவன் இந்த கந்தர்வபுரத்திற்கு வந்தார். தூரத்திலிருந்து கந்தர்வ நகரத்தை பார்த்து அடிக்கு அடி சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செய்து கொண்டு மடத்தை வந்து அடைந்து ஸ்ரீ குருவை பார்த்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி தன் தலைமுடியினால் அவர் பாதங்களில் தூசியை துடைத்து இரு கைகளை கூப்பி வணங்கி அவரை போற்றி துதித்தார். ஹே பரமாத்மா, நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரம். உங்கள் தரிசனத்தினால் நான் தன்யனானேன். உங்களை கண்டதினால் உங்களின் தரிசனம் எனக்கு கிடைத்ததால் எல்லா பாவங்களும் அகன்றன. என் முன்னோர்களும் தன்யனானார்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் இருப்பவர் சத்குரு பக்தவக்ஷலா, ஜெயம் உண்டாகட்டும். ஜீவிகளிடம் நீங்கள் கருணை என்ற நீர் நிரம்பிய கமண்டலத்தை ஏந்திய நீங்கள் அந்த பிரம்மரே ஆவீர். உங்களுடைய கமண்டலத்தில் இருக்கும் அந்த நீரை தெளித்து இறந்தவர்களை பிழைக்க செய்கிறீர்கள். தீயவரை தண்டிப்பதற்காக என்பதை போல் தண்டத்தை பிடித்திருக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவே. பஸ்மத்தையும் ருத்ராட்சிகளையும் போட்டுக்கொண்டு சந்நியாசியாக இருக்கும் நீங்கள் மகேசனின் அவதாரம்தான். பக்தர்களின் பாவங்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடிய வல்லுனர் நீங்களே. யார் கிருபையினால் இறந்தவன் உயிரை பெற்றானோ, மலட்டு எருமை பாலை கறந்ததோ, காய்ந்த அத்திமர கொம்பு துளிர்த்து மரமானதோ, கடஜாதிக்காரன் மேன்மை பெற்றானோ, அப்படிப்பட்ட உங்களை அறிய யாரால் முடியும்? ஸ்ரீ குரு அவன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்து, உன் வம்சத்தினரெல்லாம் என் பக்தர்கள் ஆவார்கள். நீ எனக்கு மிக பிரியமான பக்தர். நீ எல்லோருடனும் சங்கமத்திற்கு சென்று அங்கு நீராடி அங்கே இருக்கும் அரச மரத்திற்கு பூஜை செய்து மடத்திற்கு சாப்பிடவா என்றான். சாயம் தேவன் சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை சேவித்து மடத்திற்கு வந்து சுவாமிக்கு பூஜை செய்து பிச்சை அளித்தார். பிறகு சுவாமி அவரை தன் பக்கத்தில் உட்கார வைத்து, மகனே, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? உன் குடும்பத்தாரெல்லாம் சுகமாக இருக்கிறார்களா என்று அன்போடு நலம் விசாரித்தார். பிறகு அவன் சுவாமி, உங்கள் அருளால் நானும் என் குடும்பத்தாரும் சுகமாக மேற்கு காஞ்சியில் இருக்கிறோம். என் குடும்பத்தை எல்லாம் என் மகன்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சுவாமிகள் அன்போடு விசாரிக்கிறார் சாயம் தேவன்கிட்ட. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட தீவிர பக்தனை சந்திக்கிற
சத்குரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அன்போடு விசாரிக்கிறாரு. சாயம் தேவா, எப்படி உங்களோட குடும்பம்லாம் நல்லா இருக்கா, எங்கே இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது சாயம் தேவன் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கோம், நாங்கள் எல்லோரும் மேற்கு காஞ்சியில் இருக்கிறோம். என்னோடய குடும்பத்தை எல்லாம் என்னோடய பசங்க பார்த்துக்கிறாங்க, என்னோடய மகன்கள் பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் உங்களோட பாதங்கள் கிட்டேயே இருந்து, அதாவது உங்களோட பாதங்களிலிருந்து உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ என் குடும்பம்லாம் நல்லா இருக்குது, என் பசங்க பார்த்துக்கிறாங்க, எனக்குன்னு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. நான் உங்கள் பாதங்களில் இருந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் அவங்களை தேடி வந்திருக்கேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சுவாமி, பக்தர்களில் மேன்மையானவனே, நான் ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, பக்தர்களெல்லாம் மேன்மையானவன் நீ, நான் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டேன். சில நாட்கள் சில ஊர்களிலும் சில நாட்கள் காடுகளிலும் சுற்றி கொண்டு இருப்பவன். எங்களுடன் சேர்ந்து இருப்பதும் எங்களுக்கு சேவை செய்வதும் கடினமானது. நான் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்ப்பா. சில நாள் சில ஊரில் இருப்பேன், இன்னும் ஒரு சில நாட்கள் வேறு ஒரு ஊரில் இருப்பேன், இன்னும் ஒரு சில நாட்கள் நான் காடுகளில் கூட இருப்பேன். அதனால் எனக்கு சேவை செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, கடினமானது. ஆகையால் நன்றாக யோசனை செய் என்றார். அதற்கு சாயம் தேவன், கருணாமூர்த்தியே, உங்களை சரணடைய வேண்டி வந்தேன், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். குருவை சேவிப்பவனுக்கு நரகமே இல்லாத போது கஷ்டங்கள் எப்படி வரும்? குருவை சேவை செய்பவனுக்கு நரகமே இல்லைங்கிறப்ப கஷ்டங்கள் எப்படி வரும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் உங்கள் கூடவே இருக்கேன், என்னை தயவு செய்து வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறாரு. குரு சேவையினால் 4 வித புருஷார்த்தங்கள் கிடைக்கும். குரு சேவை செய்யும் கரங்கள், குருவை நாடி வரும் பாதங்கள், குருவை வணங்கும் கைகள் எவ்வளவோ புண்ணியம் செய்தவை. உங்கள் கிருபை என் மீது பொழியும் பொழுது எனக்கு வேறு என்ன வேண்டும்? எனக்கு எப்படி பயம் இருக்கும்? எனக்கு எந்த பயமும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, காட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தாலும் சரி, நான் உங்கள் கூடயே வரேன், எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு உங்கள் கூட இருந்தாலே போதும், எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தொடர்ந்து ஸ்ரீ குரு சொல்கிறாரு, உனக்கு அப்படி ஒரு திடமான நம்பிக்கை இருந்தால், குரு சொல்கிறாரு, அந்த மாதிரி உனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்குல்ல, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. சாயம் தேவன் சந்தோஷம் அடைந்து குரு சேவை செய்து கொண்டு மடத்திலேயே இருக்கிறார். அப்படி 3 மாத காலம் கழிந்தது. பிறகு ஒரு நாள் ஸ்ரீ குரு சாயம் தேவனின் திடமான பக்தியை சோதனை செய்ய நினைத்து எல்லோரும் மாலை நேரத்தில் நீராட சங்கமத்திற்கு சென்றார்கள். அங்கு நீராடி சந்தியாவந்தனம் முடித்த பிறகு சாயம் தேவன் சுவாமியும் அரச மரத்தடியில் அமர்ந்தார்கள். அவரில் சீடர்கள் எல்லாம் மடத்திற்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது ஸ்ரீ குரு ஒரு லீலையை செய்தார். குரு இப்போ சாயம் தேவனுக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. அந்த சோதனையை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சீடர்கள் எல்லாரும் போயிட்டாங்க, மடத்துக்கு போயிட்டாங்க. சாயம் தேவனும் குருவும் மட்டும் இருக்காங்க. அப்பொழுது அங்கே திடீரென்று பெரும் காற்றை வர வைத்தார். அந்த காற்றுக்கு மரங்கள் எல்லாம் ஆடத் தொடங்கின. ஆகாயத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன. பயங்கரமாக உரிமிக்கொண்டு மின்னல்களுடன் பெரும் மழை கொட்ட ஆரம்பித்தது. அப்பொழுது சாயம் தேவன் திடமான பக்தியுடன் நின்று தன் மேலிருந்த துணியை எடுத்து சுவாமிக்கு போத்தி காற்று அடிக்காமல் குறுக்கே நின்றார். இப்படி 2 ஜாம பொழுது 2 இரவுகள் தொடர்ந்து அங்கே நின்றுகிட்டு இருந்திருக்காரு. மழை சற்று குறைந்து குளிர்காற்று வீச தொடங்கிற்று. அப்பொழுது சுவாமி, குளிர்காற்றினால் எனக்கு உடல் நடுக்கம் அதிகமாயிற்று. ஆகையால் நீ மடத்திற்கு சென்று நெருப்பு கொண்டு வந்தால் குளிருக்கு நெருப்பு காய்ந்து கொள்ளலாம்.
நீ செல்லும் பொழுது பாதையில் நேராக பார்த்து கொண்டு செல், எந்த பக்கமும் பார்க்காதே என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார். குருவும் சாயும் தேவனும் அந்த நதி சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்தடியிலே இருக்காங்க. 2 நாட்கள் விடாமல் மழை பெய்யுது, கடுமையான காற்று அடிக்குது, மின்னல்கள் இடியும் மழையுமா வந்திருக்கு. அந்த டைமில் சாயம் தேவன் தன்னோட குருவிற்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார். காற்று அவர் மேலே படாத மாதிரி ஒரு சுவர் மாதிரி நின்றுட்டுருக்காரு. தடுப்பு அணை போல் நின்றுக்கிட்டு இருக்காரு. காற்று அவர் மேலே படாத மாதிரி தன் மேல் இருந்த துணியையும் எடுத்து அவருக்கு போற்றி விட்டுட்டு ஷர்ட் கூட சட்டை கூட போடாமல் நின்றுட்டு இருக்காரு. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குருவிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது குரு சொல்கிறாரு, எனக்கு அதிகமாக குளிராக இருக்குது, அதனால் நீ மடத்துக்கு போயிட்டு நெருப்பு எடுத்து கொண்டுட்டு வா. அந்த நெருப்பை எடுத்துகிட்டு இங்கே நம்ம தீ மூட்டி நம்ம குளிர் காய்ந்து கொள்ளலாம். என்னால் குளிர் தாங்க முடியல. ஆனால் நீ மடத்துக்கு போகும் பொழுது எந்த பக்கமும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது, நேராக தான் பார்க்கணும் அப்படின்னு எச்சரித்து அனுப்பி வைக்கிறாரு. ஸ்ரீ குருவின் ஆணையை ஏற்றுக்கொண்டு அந்த இருட்டில் மின்னல்களின் வெளிச்சத்தில் தடுமாறி கொண்டு சகதியில் மெல்ல மெல்ல நடந்து மடத்தை அடைந்து ஒரு பாத்திரத்தில் நெருப்பை எடுத்து கொண்டு திரும்பி வருகிறார். ஸ்ரீ குரு என்னை எந்த பக்கமும் பார்க்காமல் நேராக பார்த்து வர சொன்னார். பாதையில் இரு பக்கமும் என்ன இருக்கிறதோ என்ற ஆவலுடன் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க அங்கே 5 தலையுடன் ஒரு நாகப்பாம்பு தன்னிடம் வந்து கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் பயந்து நடுங்கி கொண்டு மறுபக்கம் பார்த்தார். அந்த பக்கமும் அதே போல் மற்றொரு பாம்பு வந்து கொண்டிருப்பதை பார்த்து பயத்தில் ஓட்டம் பிடித்து சங்கமத்தில் அருகில் வந்த பொழுது அங்கே அவனுக்கு அநேக விளக்குகள் பிரகாசமும் வேத ஒளியும் கேட்டான். ஆனால் ஸ்ரீ குருவின் முன் போன பொழுது தான் முன் பார்த்தது எல்லாம் மறைந்து ஸ்ரீ குரு மட்டும் காணப்பட்டார். சாயம் தேவன் மடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு நெருப்பையும் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டுருக்காரு. போகிற வழியெல்லாம் மழை பெய்ந்து சேரும் சகதியுமாக இருக்குது. வெளிச்சம் கிடையாது. அந்த மின்னலோட வெளிச்சத்துலேயே தான் தடுமாறி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. குரு பார்க்க வேணான்னு சொன்னார். நம்ம மனிதனோட இயல்பே என்ன, ஒரு விஷயத்த செய்யாதேன்னு சொன்னால் செய்யணும்னு தோணும். உள்ளுணர்வு பார்க்காதேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் சாயம் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் திரும்பி பார்த்துறாரு. பார்க்கும் பொழுது 5 தலைகள் கொண்ட நாகம் சாயம் தேவன் கூடயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. பயத்தால் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பக்கமும் ஒரு பாம்பு அவர் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சாயம் தேவன் பயந்து போய் நடுங்கி போய் ஓடி வராரு. குருவை பார்ப்பதற்காக அரச மரம் அங்கே வந்தால் அப்படியே ஜொலிக்குது அந்த இடமே. எப்படின்னா 1000 விளக்குகள் ஏற்றினா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிரகாசம். அதோடு சேர்ந்து வேத ஒளியும் கேட்கிறது. ஆனால் குருவின் முன் போன பொழுது தான் முன்பு பார்த்ததெல்லாம் மறைந்து ஸ்ரீ குரு மட்டுமே காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் குரு பக்கத்தில் போகும் பொழுது அவர் முன்னாடி பார்த்தது எல்லாம் மறைந்து போய் குரு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார். மேகங்கள் அகன்று வானம் தெளிவாக மாறிவிட்டது. சுவாமி முன் தீ மூட்டி நடுங்கி கொண்டு நிற்கிறார் சாயம் தேவன். அப்பொழுது அவனுடன் வந்த 2 நாகங்கள் ஸ்ரீ குருவை வணங்கி சென்றது. அவனின் நடுக்கத்தை பார்த்த ஸ்ரீ குரு, உன்னை காப்பாற்றவே அந்த நாகங்களை அனுப்பினேன். உனக்கு பாதுகாப்பாக தான் அந்த நாகங்களை அனுப்பினேன். நீ பார்த்தா பயந்துருவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்க்காம நான் உன்னை போக சொன்னேன். ஆனாலும் நீ பார்த்துட்ட. அதனால் நீ பயத்தை விட்டுவிடு. அது உனக்கு பாதுகாப்பாக வந்தது தான், உனக்கு தீங்கு செய்வதற்காக வந்தது அல்ல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. நான் சொன்னது போல் குருவின் சேவை மிகவும் கடினமானது. ஆகையால் முன்னமே நன்றாக யோசித்து குரு சேவைக்கு முற்பட வேண்டும். கலியின் பிரபாவத்தால் இந்திரிய சபலம், அவதூறுகள் முதலியன வரலாம். அதாவது கலிகாலத்தின் அந்த இயல்பினால் இந்திரிய சபலம், அதாவது நார்மலாக மனுஷனுக்கு வர ஒரு சபலமும் அவதூறுகள் முதலியன வரலாம். ஆனால்
மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரே நோக்குடன் சேவை செய்ய வேண்டும். இது கலியுக சுபாவத்தினால எதிர்மறை சிந்தனைகள் வரலாம், சபலம் வரலாம். இப்போ எப்படி நீ பார்க்காதேன்னு சொன்னாலும் நீ பார்த்த, அதனால் உனக்கு பயம் வந்தது. இது எல்லாம் வரக்கூடாது. இதற்கான காரணம் இந்த நெகட்டிவ் தாட், இந்த எண்ணங்கள் வருவதற்கான காரணம் என்னென்னா கலியோட சுபாவம் இதான். இப்படி தான் இந்த உலகம் இருக்கும், உன்னை தூண்டும். அதனால் சாயம் தேவன்றது சொல்கிறாரு, அதனால் நீ உன்னோட மனசை திடமாக வைத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் குருவிற்கு சேவை செய்ய முடியும். அப்படி ஒரே நோக்கத்தோடு தான் சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாயம் தேவன் குருவிடம், தேவா எனக்கு குரு பக்தி திடமாக இருப்பதற்கு குரு பக்தியின் மகிமையை கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். சாயம் தேவன்ட்டு சுவாமிகள் சொல்கிறார்ல, இந்த மாதிரி கலியுகத்தோட சுபாவம் இதுதான். அதனால் நம்ம மனதை திடமாக வைத்து கொண்டு தான் குரு பக்தியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட சாயம் தேவன் குருக்கிட்ட கேட்குறாரு, அப்படின்னா நீங்களே சொல்லி கொடுங்க, எனக்கு மனதை எப்படி திடமாக வைத்து கொள்ளணும், குரு பக்தியின் மகிமை எப்படி இருக்கணும், நான் எந்த அளவுக்கு திடமாக வைத்து கொண்டால் அவங்களுக்கு உண்மையான குரு பக்தியோட வேலை செய்ய முடியும்னு எனக்கு சொல்லி புரிய வைங்கன்னு கேட்குறாரு. அதற்கு நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் ஒரு கதையின் மூலமாக அவனுக்கு பாடம் கற்பிக்க போகிறாரு. இப்போ மகனே, முன்பு பார்வதிக்கு ஈசன் சொன்ன குரு பக்தி ஒன்றை கூறுகிறேன் கேள். குரு பக்தியினால் எல்லாமும் பெற முடியும். சிவனை குருவென்ற திடமான பாவனையுடன் குருவை சேவிக்க வேண்டும். ஜபங்கள், அனுஷ்டானங்கள் நீண்ட நாள் செய்தால்தான் பயன் பெறுவாய். ஆனால் குரு பக்தியின் பயன் உடனே கிடைக்கும். தவங்கள், அனுஷ்டானங்கள், யக்கியங்கள், தானங்கள் ஒரு வேளையில் பயனில்லாமல் போகலாம். ஆனால் குரு பக்தி கண்டிப்பாக பயன் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீ குருவின் பக்தி உள்ளவனுக்கு யக்கியங்கள், தானங்கள் செய்த பயனும் வரும். குரு பக்தி சுலபமானது, கடினமில்லாதது. ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு முழு நம்பிக்கையுடன் குருவிடம் இருக்க வேண்டும். இதற்கு சான்றாக ஒன்றை கூறுகிறேன், ஒரு கதையை சொல்கிறேன் கேளுன்னு ஒரு கதையை சொல்றாரு. முன்பு தத்வஷ்ட என்ற பிராமண பாலகனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்ற ஒரு குருவிடம் அனுப்பினார்கள். அங்கு ஒரு நாள் பெரும் காற்றுடன் மழை பொழிய தொடங்கியது. அதனால் குருவின் குடிலும் பாழடைந்து மழை நீர் உள்ளே கொட்ட ஆரம்பித்தது. அப்பொழுது உபநயனம் செய்து கொள்வதற்காக, வேதங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்த அந்த பாலகனை கூப்பிட்டு, அப்பனே, மழை பெய்த பொழுதெல்லாம் இந்த குடில் பாழாகிறது. இப்படி மழைக்கு, காற்றுக்கு, நெருப்பு பாழாகாமல் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு குடில் ஒன்றை நீ கட்டி கொடு. அந்த பிராமண பாலகன்கிட்ட சொல்கிறாரு. துவஷ்ட, அந்த பையனோட பேர் துவஷ்ட. அந்த பாலகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே எப்பொழுது மழை பெய்தாலும் மழை நீர் உள்ளுக்குள்ளே வந்துடுது. அதனால் இந்த குடில் பாழாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பும் அணைந்து போயிடுது. என்ன மழை பெய்தாலும் இந்த குடிலுக்குள்ளே தண்ணீர் வராமலும் நெருப்பு அணைந்து போகாமலும் இருப்பதுமாக ஒரு நல்ல குடியில் எனக்கு கட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. குருக்கிட்ட அந்த உபநயனம் செய்து கொள்ள, அதாவது வேதங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்த அந்த பாலகன் சஸ்வஷ்ட அந்த பையன்கிட்ட அவனு சின்ன பையன், அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, குரு கேட்குறாரு, எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு, அது நல்ல வீடாக இருக்கணும், எவ்வளோ மழை பெய்தாலும் சேதமாகக்கூடாத மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடை கட்டி கொடுன்னு சொல்லி குரு கேட்குறாரு. அந்த டைமில் குருவோட பத்தினி, அதாவது குருவோட மனைவி, அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு நன்றாக தைத்து முடித்த பல நிறங்கள் கொண்ட எனக்கு சரியானதுமான ஒரு ரவிக்கை ஒன்று வேணும், அதை நீ செய்து கொண்டுட்டு வா அப்படின்னு ஒரு ரவிக்கை கேட்குறாங்க. அது ரொம்ப அழகாக பல நிறங்கள் கொண்டது, எனக்கு மட்டும்தான் அது போட முடியும், என்னோடய சைஸுக்கு எனக்கு அளவு கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ரவிக்கையை கொண்டுட்டு வா, பல நிறங்கள் கொண்ட அழகான ஒரு ரவிக்கை வேணும்னு கேட்குறாங்க. இதற்குள் குருவோட மகன்கள், ஒரு குரு மகன் கேட்குறான். அந்த குருவோட மகன், அண்ணா, மண் தொட்டுக்காததும் தண்ணீரின் மேல் நடக்கக்கூடியதும் எப்பொழுதும் எனக்கு
சரியாக இருக்கும் காலணிகள் வேண்டும் என்று கேட்கிறான். குருவோட பையன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அந்த பா பாலகன்ட்ட வேதங்கள் படிப்பதற்காக வந்த அந்த பையன்கிட்ட கேட்குறான். மண் ஒட்டக்கூடாது. ஒரு காலணி, ஒரு செருப்பு வேணுமா? அது எப்படி இருக்குன்னா, மண் படக்கூடாதான், ஒட்டக்கூடாதான். தண்ணீரின் மேலும் நடக்கணுமா? எப்பொழுதும் எனக்கு சரியாகவே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலனி கேட்குறான். சிறு குழந்தையான குருவோட மகள் கேட்குறா, என் காதுகளுக்கு தோடுகள், விளையாடுவதற்கு பொம்மை வீடும் வேணும். விளையாடுவதற்கு பொம்மை வீடும், என் காதுகளுக்கு தோடும் வேணும்னு கேட்குறாங்க குருவோட மகள், சின்ன குழந்தை. அந்த பொம்மை வீடு ஒரு தூண் மேல் இருக்க வேண்டும். ஒரு தூணின் மேல் அந்த பொம்மை வீடு இருக்கணும். அது தந்தத்தினால் செய்ததும் இருக்கணும். தந்தத்தால் செய்திருக்கணும். உடையாமல் இருக்கணும். என்னுடன் கொண்டு போவதற்கு தகுந்ததாகவும் இருக்கணும். அதாவது நான் எப்பொழுதுமே அதை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். தந்தத்தால் செய்திருக்கணும். தந்தம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை சின்ன குழந்தை. ஆனால் இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் போட்டு ஆளாளுக்கு ஒன்று கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை வீடு ஒரு தூணின் மேல் இருக்க வேண்டும். தள்ளி செல்வதற்கு சக்கரங்கள் உள்ளதாகவும் இருக்கணும். அதை நான் மடித்து கொண்டு போவதற்கு தகுந்ததாகவும் இருக்க வேணும். இப்படிலாம் அந்த குழந்தை, பெண் குழந்தை கேட்குது. இதை கேட்ட சீடனும், அந்த சீடனான வஸ்டன் என்ன பண்ணுறான், அவைகளை நிறைவேற்ற அவர்களிடம் விடை பெற்று கொண்டு காட்டின் வழியாக சென்று கொண்டு, இவையெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும்? நான் யாரை அணுக வேண்டும் என்ற குழப்பத்துடன் செல்கையில் அவனுக்கு எதிர் என் குருவையே சரணடைய வேண்டும் என்று தோன்றிற்று. அவனுக்கு இதை எப்படி பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு காட்டின் வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியாக அவனுக்கு புரிஞ்சுக்கிறான். இது எல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. இதற்கு என்னோட குருவோட தயவு வேணும். அப்போனா நான் குருவை தான் சரணடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் தோணுது. குரு தான் என்னை காப்பாற்றுவார். அவர் தான் எனக்கு கதி. கிருபா நதியான குருவின் கருணை என் மீது இருந்தால் இந்த வேலைகளை நான் செய்து முடிக்கலாம் என்று கொண்டிருக்கையில் அங்கே ஒரு மகான் தென்பட்டார். அவர் பாலகனை பார்த்து, அப்பனே, நீ எங்கு சென்று கொண்டு இருக்கிறாய்? உன் முகம் ஏன் கவலையுடன் இருக்கிறது என்று தெரிவிக்கும் என்று ஒரு மகான் அவர் எதிர்ப்புறமாக தோன்றி கேட்கிறாரு. அவரை பார்த்த உடனே அந்த வஸ்டன்கிற அந்த பையன், அந்த சிறுவன் சொல்கிறான், மனம் நிம்மதி அடைந்து தன் குருவே இந்த ரூபத்தில் தன் முன் தோன்றினார் என்று நினைத்து அவரை வணங்கி, ஐயா, யாரும் இல்லாத இந்த காட்டில் உங்களை பார்த்தவுடன் சாட்சாத் அந்த ஈசன் தான் நீங்கள் என்று தோன்றியது. உங்கள் தரிசனத்தினால் என் மனம் நிம்மதி அடைந்து ஆனந்தமாயின என்று கூறி தன் குரு குடும்பத்தார் கோரியதை தெரிவித்து, அதை தீர்க்க எனக்கு வழி தெரியவில்லை. அந்த தோன்றல் அந்த மகான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான், நீங்கள் ஈசன் தான். ஏன்னா இவனும் குழப்பத்தில் நின்றுட்டுருக்கான். ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் குருவோட தயவால் தான் முடியும், குருவை தான் நம்ம சரணடையணும் அப்படின்னு குருவோட தயவு இருந்துச்சு, அவரோட கிருபை நம்ம கிடச்சிச்சின்னா இது எல்லாத்தையும் செய்து முடிச்சிடலான்னு அந்த எண்ணம் தோணும் பொழுதே அந்த மகான் தென்பட்டதுனால இவனுக்கு அந்த ஒரு எண்ணம் தோன்றுறது இயல்பாகவே. நம்ம நினைக்கும் போது நம்ம முன்னாடி காட்சி கொடுக்குறோம், நிச்சயமாக நம்மளோட குருவாக தான் இருப்பார். அதே எண்ணம் தான் அவனுக்கு தோணுது. இப்படி தோன்றிய இந்த மகான் நம்மளோட குரு தான் அப்படின்னு அவனோட மனதில் அந்த இனம் புரியாத சந்தோஷத்தோட கையெடுத்து கும்பிட்டு அவரை வணங்கி, ஐயா, யாரும் இல்லாத இந்த காட்டில் உங்களை பார்த்தவுடன் சாட்சாத் அந்த ஈசன் தான் நீங்கள் என்று தோன்றியது என்று சொல்லி அவங்க குரு கேட்டது, அப்புறம் அவங்களோட குருவோட மனைவி கேட்டது, குரு மகன் கேட்டது, குருவோட மகள் கேட்டது, இது எல்லாத்தையும் தெரிவித்து இவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் செய்து கொடுக்கணும், அதற்கான வழியை தீர்வை நீங்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். அதற்கு அந்த மகான், அப்பனே, வேண்டியதெல்லாம் நிறைவேற்றும் விஸ்வேஸ்வரன் காசியில் இருக்கையில் கடினமானது ஏதும் இல்லை. நீ காசிக்கு சென்று விஸ்வநாதரை பூஜை செய், உனக்கு எல்லாம் கிடைக்கும். அவர் வரத்தில்
பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் வேண்டியதை பெற்று பெரும் மகிமையை பெற்றார்கள். கேவலம் ஒரு வாய் பால் கேட்ட உபமன்யுவிற்கு அவர் பார்க்கடலையே தந்த தயான குணம் கொண்டவர். ஒரு வாய் பால் கேட்ட உபமன்யுவிற்கு பார்க்கடலையே கொடுத்தவர் காசி விஸ்வநாதர் என்று கூறி அதை கேட்ட வஸ்டன், சுவாமி, எனக்கு குரு சேவை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. ஆகையால் காசி எங்கிருக்கிறது, அங்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியப்படுத்துங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அதற்கு அந்த மகான் சொல்றாரு, மகனே, காசிக்கு உன்னை நானே கூட்டி செல்கிறேன். உன்னால் எனக்கும் காசி விஸ்வநாதரின் தரிசனம் கிடைக்கும் என்று கூறி தன் லீலையினால் அவரை ஒரு நொடியில் காசிக்கு கொண்டு செல்கிறார். மேலும் காசிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சீடன் இப்படி காசி விஸ்வநாதரை சந்தித்தானா, பூஜைகள் செய்தானா, தன்னோட குருவுக்கு தேவையான வீடு கட்டி கொடுத்தானா, குருவிற்காக மனைவி கேட்ட அந்த ரவிக்கையை செய்து கொடுத்தானா, மேலும் குருவோட மகன் கேட்ட காலனியை செய்து கொடுத்தானா, குருவோட மகள் கேட்ட அந்த பொம்மை வீட்டை செய்து கொடுத்தானா, குரு குடும்பத்தாரோட ஆசைகளை பூர்த்தி செய்தானா, குருவிற்கு எப்படி சேவை செய்தான், இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவிலிருந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.